ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த பிளேலிஸ்ட் பொறுத்தவரையும் நம்ம ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பபுள் ஷார்ட். ஃபஸ்ட் நான் தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அடுத்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பபுள் ஷார்ட் வந்து ஒரு சிம்பிள் ஷார்ட்டிங் டெக்னிக் தான், ஈஸியஸ்ட் ஒன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரையுமே வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்வாப் தான், நார்மல் ஸ்வாப்பிங் தான். ஸ்வாப் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, கரண்ட் எலமெண்ட்டையும் நெக்ஸ்ட் எலமெண்ட்டையும், கரண்ட்டு அப்புறம் கரண்ட் ஆட் நெக்ஸ்ட், அந்த ரெண்டு எலமெண்ட்டையும் வந்து செக் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா வந்து ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். எதனால அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ரெண்டு லூப் யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஸ்கேனர் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கேனர் sc ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே, நான் வந்து இங்கே வந்து அரேவை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன். ஸோ இன்ட்டு ஏ, அரே நேம் வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து ஒரு ஆர்டராக இல்லாமல் ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு 20ன்னு எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு 40, நெக்ஸ்ட்டு 30, நெக்ஸ்ட்டு 10, 50. ஓகே, இதான் வந்து என்னோடய அரே. வந்து இது வந்து ஒரு ஆர்டர்லேயே இல்லை, அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஈக்குவலாக இல்லை. ஸோ இது வந்து இன்க்ரீஸிங் ஆர்டர்னு சொல்ல முடியாது, டிக்ரீஸிங் ஆர்டர்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம இதை வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ஸ்வாப் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸ்வாப் கான்செப்ட்னா நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துக்கிட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டே வர போகிறோம். இங்கே ஒரே ஒரு கண்டிஷன் தான், கிரேட்டர் தன்னா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிட்டு ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஃபார் லூப் இன்ட்டு i ஈக்குவல் டு 0ல் ஆரம்பித்து ஐயோட வேல்யூ லெஸ் தேன் a டாட் லென்த் வரை எனக்கு மூவ் ஆகும். i வந்து எனக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸ்வாப் பண்ணுறதுக்கு எப்படின்னா, எந்த வேல்யூ, அதாவது இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்குல்ல, 40 இருக்குது, 30ங்கிற எலமெண்ட் 20ங்கிறது இருக்குது. இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். அதாவது a ஆஃப் i வந்து கிரேட்டர் தென் a ஆஃப் i ப்ளஸ் 1 அப்படிங்கிறத பார்க்குறேன். i ப்ளஸ் 1னா இங்கே லென்த்து -1 வரையும் வரணும். ஸோ -1 போட்டுக்கிறேன். இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் வரேன், நான் இதை லைட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, இதை 40, இதை வந்து 20ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இருந்துச்சுன்னா வந்து ஸ்வாப் பண்ணுமா, ஸ்வாப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் வேணும். இன்ட்டு t ஈக்குவல் டு a ஆஃப் i வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு a ஆஃப் i ஈக்குவல் டு a ஆஃப் i ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு a ஆஃப் i ப்ளஸ் 1 ஈக்குவல் டு t. இது வந்து நார்மல் ஸ்வாப்பிங் தான். ஓகே, இப்போது இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே எப்போதும் போல் அரே வந்து பிரிண்ட் பண்ணணுமா. ஸோ அரே பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபார் லூப் வேணும். நான் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நம்பருங்கிறதுனால என்னன்னு வச்சுக்கிறேன், எந்த அரே அப்படிங்கிறதுனால a. ஓகேவா, இந்த அரேல தான் வந்து எனக்கு அப்படியே ஆர்டராக ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறது வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் n ப்ளஸ் ஸ்பேஸ். ஓகே, பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் வந்து கோடு எழுதிட்டேன். இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு அரே வந்திருக்கு, ஒரு இது வேல்யூஸை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இது வந்து ஷார்ட்டிங் ஆர்டரில் இல்லை. இது எதனால் அப்படின்னா, இப்போ வந்து இந்த லூப் வந்து நம்ம ஒரே ஒரு தடவை தான் ரன் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, இந்த 40 20 இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு ஸ்வாப் ஆகுமா. அப்போது 20 40 அப்படிங்கிறது வந்துடுமா ஃபஸ்ட்டு ஸ்வாப்பில். இங்கே நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள் கீழே. ஸோ 20, 40 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஸ்வாப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் அடுத்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குமா, 30, 10, 50 இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங்கில். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஐயோட வேல்யூ 1 மாறிடுமா. 1 மாறுறப்போ மறுபடியும் இங்கே ஒரு ஐட்ரேஷன் நடக்குமா. ஸோ ஐயோட வேல்யூ 1 இருக்கு, இந்த வேல்யூ எதுக்குன்னா ஐயோட வேல்யூ 0 இருக்கும்போது. ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். i ஈக்குவல் டு 0 இருக்கும்போது
ஐ ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இது. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1 மாறுமா? ஐயோட வேல்யூ 1 இருக்கப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஐயோட வேல்யூ 1 மாறிடுச்சுன்னா மறுபடியும் செக் பண்ணுமா? ஸோ ஐயோட வேல்யூ 1 இருக்குன்னா இந்த மேலே உள்ள அரே தான் எடுத்துக்கும். ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது கிரேட்டர் தானா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ அடுத்த அரேயில் எனக்கு என்ன வரும்னா 20, 30, 40, 10, 50 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்துடும் ஐயோட வேல்யூ 1 இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2 இருக்குமா? ஸோ ஐ ஈக்குவல் டு 2. ஐயோட வேல்யூ எனக்கு 2 இருக்கும்போது மறுபடியும் என்ன செக் பண்ணோம்? ஐயோட வேல்யூ மட்டும்தான் எடுத்து செக் பண்ணோம். இப்போது இந்த 10ங்கிற இடத்துக்கு வந்துடும். இது வந்து இந்த ஐயோட வேல்யூ 2னா இந்த 40ங்கிற இடத்துக்கு வந்துடும். சாரி 10 இல்லை 40ங்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் செக் பண்ணோம் கிரேட்டர் தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. கிரேட்டர் தான் இருக்கிறதுனால மறுபடியும் சேஞ்ச் ஆகுமா? 20, 30, 10, 40, 50. ஓகே, இப்போ வந்து ஐயோட வேல்யூ எனக்கு 2 இருக்கிறது வரையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 3 இருக்க செக் பண்ணுமா? ஐ ஈக்குவல் டு 3. ஐ ஈக்குவல் டு 3 இருக்கும்போது எனக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஐயோட வேல்யூ இங்கே 3. அப்போது இந்த 3னா 40 வந்துடுமா? ஸோ இந்த கண்டிஷனில் வந்து செக் பண்ணோம். ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1 அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிருது எனக்கு. ஸோ இதுக்குள்ளே வராது, அப்படியே மூவ் ஆகி போயிடும். எனக்கு வந்து இந்த லூப்பும் வந்து என்டையராக அந்த லாஸ்ட் ஆர் லென்த் -1 வரையும் போட்டிருக்கிறதுனால இந்த 40 வந்தோடனே எனக்கு லூப்பும் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து 20, 30, 10, 40, 50ங்கிறது வந்து வந்திருக்கு. நமக்கு வந்து இதோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த அரே வந்து எனக்கு ஷார்ட் ஆகி வரல. ஸோ நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு தடவையுமே எடுத்து செக் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இங்கே ஒரு லூப் ஆட் பண்ணுறோம். ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0ல் ஆரம்பித்து ஜேயோட வேல்யூ லெஸ் தென் ஏ டாட் லென்த் வரையும் எனக்கு போகணும். ஜே வந்து எனக்கு ப்ளஸ் ஆகணும். ஓகே, லூப் ப்ராக்கெட் வந்து நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஓகே, ப்ராக்கெட் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ எனக்கு ரன் ஆகிட்டு ஆன்சர் வந்து கரெக்டான ஆர்டரில் வந்து 10, 20, 30, 40, 50 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதே சேம் தான் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இதை வந்து அது என்னவா கவுண்ட் பண்ணியிருக்குன்னா ஜேவோட இது 0வாக இருக்கும்போது இது ஒர்க் ஆகிருக்கு. ஸோ /J வந்து 0வாக இருக்கும்போது இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா /Jவோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுமா? ஜேவோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஸோ இதுக்கு வந்து மறுபடியும் இந்த ஐட்ரேஷன் ஆப்ரேஷன் நடக்கிறப்போ ஐயோட வேல்யூ மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ கிரேட்டர் தான் செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூஸையும் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டே வந்துடும். ஸோ இது ரிப்பீட்டடாக பெர்ஃபார்ம் ஆகிட்டே வரும்போது என்டையர் அரேவும் எனக்கு ஷார்ட் ஆகி வந்துடும். இது வந்து எதுக்காக நான் சிம்பிள் ஷார்ட்டிங் டெக்னிக்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னா இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O(n²), அதாவது 2 லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அதனால தான் இது வந்து சிம்பிள் ஷார்ட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொன்னேன். இது வந்து பிகினர் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஷார்ட்டிங் டெக்னிக்ஸ் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பபிள் ஷார்ட் தான் உங்களுக்கு பேசிக். ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.